எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கிங் வீடியோலாம் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன நாள்? சபர் மாதத்தோட கடைசி புதன். இஸ்லாமிய காலண்டரில் 2வது மாதமான சபர் மாதத்தோட கடைசி புதனை தான் ஒடுக்கத்து புதன் சொல்லுவாங்க. இதை எங்கள் ஊரில் கடல் பெருநாள் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது எங்கள் ஊரோட பாரம்பரிய வழக்கத்தில் ஒன்றா இருந்துச்சு. நான் சின்ன வயசாக இருக்கும்போது கொண்டாடியிருக்கேன். பட் இப்போது இது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. இந்த கடல் பெருநாளைக்கு நாங்கள் என்னென்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடல் பெருநாள் அன்னைக்கு ஈவினிங் கடலுக்கு போவோம். அப்போது நாங்கள் என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு போவோம்னு சொல்கிறேன். இன்றைக்கி நான் 3 விதமான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். ஸோ நிறைய ஃபேமிலிஸ் வருவாங்க. ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒவ்வொரு விதமாக செஞ்சுட்டு கடற்கரையில் வச்சு சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் செய்ய போகிறது அவல், சேமியா, பொரியரிசி. இது 3மே ஸ்வீட் ஐட்டம் தான். இந்த 3க்குமே துருவின தேங்காய் தேவைப்படும். ஸோ 3 பவுல் எடுத்துகிட்டு 3லேயும் தேங்காய் துருவில் சேர்த்துக்கிடுறேன். அடுத்ததாக சுகரும் தேவைப்படும், அதையும் சேர்த்துக்கிடுறேன். சேமியாவுக்கு ஃபஸ்ட்டு சேமியாவை அவிச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இது வீட் சேமியா. அடுத்து அவல் பிணைஞ்சு தருவாங்க. ஃபஸ்ட்டு தண்ணியில் லைட்டாக அவலை அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சீனி கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அவலில் தூசி இல்லாட்டா நீங்கள் டைரெக்டாக சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். பட் இதில் தூசி இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால லைட்டாக அலசிட்டு சேர்த்துக்கிடுறேன். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது, ஒரு மாதிரி சொதண்டு ஆயிரும், டேஸ்ட்டு போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் புளிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது ஊறி வந்ததுக்கப்புறம் சரியாக இருக்கும். இதில் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் அதிகமாக தான் சேர்ப்பாங்க. ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செய்கிறதுனால அப்போல்லாம் சுகர் தான் சேர்ப்பாங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக வெல்லமோ இல்லைன்னா நாட்டு சர்க்கரையோ கூட சேர்க்கலாம். இதில் வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த அவல் செய்கிறது ரொம்ப சிம்பிளான மெத்தட், அடுப்பே தேவையில்லை. தேங்காய் துருவல் மட்டும் உங்கள்கிட்ட ரெடியாக இருந்துச்சுன்னா அது கூட சுகர், ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அவளையும் சேர்த்துட்டேன்டா ஒரு காலை டிஃபன் ரெடி ஆகிடும். டெய்லி இட்லி தோசைன்னு இல்லாமல் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி சிம்பிளாக அவலை பிணைஞ்சு இதை டிஃபனாக சாப்பிடுவோம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு இதை ஒரு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அடுத்து சேமியா செய்யலாம். ஸோ இதுக்கு ஒரு பவுலில் சுகரும் தேங்காய் துருவலும் சேர்த்துருக்கேன். அது கூட ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சேமியாவை ஆவியில் வச்சு வேக வச்சு தான் எடுத்தேன். ரொம்ப ஓவர் குக் பண்ணிடக்கூடாது, குழஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி உதிரியாக இருந்தால் தான் மெண்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஸோ நெய்யை சேர்க்கும்போது இந்த சேமியா நல்ல மணமாக இருக்கும், நல்ல ருசியாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சேமியாவை சேர்த்து கலந்து விட்டுடலாம். இதை நீங்கள் எந்த சேமியாவில் வேணாலும் செய்யலாம், நல்லாயிருக்கும். பொதுவாக எங்கள் ஊரில் நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஒயிட் சேமியா தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போது நிறைய பேர் மில்லட் சேமியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறதும் கோதுமை சேமியா தான். ஒயிட் சேமியா நாங்கள் வாங்குறது கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக திணை சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா அந்த மாதிரி தான் வாங்குகிறோம். ஸோ இன்றைக்கி என்கிட்ட கோதுமை சேமியா இருந்ததுனால அதை யூஸ் பண்ணி செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுவும் ஒயிட் சேமியா மாதிரி தான் இருக்கும். இது சொன்னால் தான் வீட் சேமியாண்டே தெரியும். ஸோ கலர் மட்டும் லைட்டாக எல்லோயிஷாக இருக்கும். இதையும் எங்கள் ஊரில் மார்னிங் டிஃபனாகவும் சாப்பிடுவோம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடுவோம். இப்போ கோதுமை சேமியா ரெடி. இப்போது 2 ஸ்நாக்ஸும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த 3வது பவுல்லையும் நம்ம சுகரும் தேங்காய் துருவலும் சேர்த்து வச்சுருந்தோம். இதில் ஏலக்காய் தூளோ நெய்யோ எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. தேங்காய் துருவலை கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதில் இருந்து லைட்டாக பால் வரும். இதுக்கு முன்னாடி சேர்த்து அவலும் சேமியாவும் கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்ததுனால நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டோம். பட் இப்போ நம்ம சேர்க்க போகிறது பொரியரிசி. பொரியரிசி இந்த மாதிரி தான் இருக்கும், நல்லா ரோஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் பொரியரிசி மாவு ப்ரிப்பரேஷன்லேயே வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். ஸோ இதை இந்த தேங்காய் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இந்த பொரியரிசி ரொம்ப ஊறுனா நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் தண்ணி சேர்க்கலை. அந்த தேங்காவிலேருந்து வரதில் அந்த பால்லையே இது லைட்டாக ஊறும். இது ஊறி சொதன்னு இருந்தால் நல்லா இருக்காது. சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சினஸ் தெரியணும், நல்ல மணமாகவும் இருக்கும். யூஸ்வலாக சேமியா அவெல்லாம் அடிக்கடி செய்வோம். பட் பொரியரிசி செய்கிறது ரேர் தான். எப்போ பொரியரிசி நம்ம பொரிச்சு வச்சுக்கிறோமோ அப்போ தான் இந்த மாதிரி செய்வோம். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் மதரசாவில் மாயில வைப்பாங்க, அதில் இஸ்மோ எழுதியிருக்கும். ஸோ கடப்பெண்ண காலையில் அதை வாங்கிட்டு தலையில் தேய்ச்சி கடலில் குளிப்பாங்க. அந்த மாதிரி குளித்தா நோய் போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு மட்டன் சிக்கன் சமைப்பாங்க. ஈவினிங் புது ட்ரெஸ் போட்டு ஸ்நாக்ஸ் கொண்டு கடலுக்கு போவோம். நான் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் கடலுக்கு எப்போவாச்சும் தான் போவோம். மோஸ்ட்லி இந்த மாதிரி கடப்பெண்ணா டைமில் தான் போவோம். பட் இப்போ எங்கள் ஊர் கடற்கரை பீச்சாக மாறிடுச்சு. நிறைய கடைகள் போட்டிருக்காங்க, வெளியூர்லேருந்து நிறைய பேர் வர்றாங்க.
ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிஸாக சேர்ந்து எப்போவுமே போயிட்டு தான் இருக்காங்க. இப்போ எங்கள் ஊர் கீழக்கரை பீச் வந்து களை கட்டுது. இந்த மாதிரி தான் வந்து செஞ்சு ஒரு பாக்ஸில் வச்சு அது கூட வாட்டர் பாட்டிலும் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. அங்கேயும் கடைகள் போட்டிருப்பாங்க, அதுலேயும் வாங்கி சாப்பிடுவோம். இதே மாதிரி பிசின் அரிசியும் செஞ்சு கொண்டு போவாங்க. அதுவும் ஆவியில் வேக வச்சு தேங்காய் பூ சீனிலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னெல்லாம் அறியாத காலத்தில் இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தோம். பட் இப்போல்லாம் வந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணியாச்சு. இதை எதுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்டா, முன்னே இந்த மாதிரி செஞ்சோம் அப்படிங்கிறதுக்காண்டி தான். இதை என் பசங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இன்றைக்கி கடல் பெண்ணான்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. இதை பற்றி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டில் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கிறதுனால அதையும் செஞ்சுட்டு எங்கள் ஊரோட வழக்கத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் இது எல்லாத்தையுமே வந்து உங்க கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை நம்ம அறியாத காலத்தில் தெரியாமல் செஞ்சோம். இப்போலாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.